Hello my dear students, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம 10th standard maths chapter 2 exercise 2.5ல இருக்க problems தான் பார்க்க போறோம். இந்த exercise பாத்தீங்கன்னா arithmetic progression அப்படிங்கிற டாபிக் கீழே தான் வருது. அதனால first arithmetic progressionனா எப்படி இருக்கும், அதாவது அதனுடைய general form எப்படி இருக்கும், first term என்ன, common difference எப்படி இருக்கும், அதோட nth term எப்படி இருக்கும், இதை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா a, a plus d, a plus 2d, a plus 3d, எக்ஸெட்ரா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க a, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஜென்ரலா டேர்ம்ஸ் வந்து எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா T1, T2, T3, T4, எக்ஸெட்ரா இந்த மாதிரி நாம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவை நாம T1 அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபில இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்றது? சோ அதுக்கு தான் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, ஓகே, அதாவது T2 மைனஸ் T1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு T1 நம்ம நேம் கொடுக்குறோம், செகண்ட் டேர்முக்கு T2 நேம் கொடுக்குறோம், தேர்ட் டேர்முக்கு T3 நேம் கொடுக்குறோம், ஃபோர்த் டேர்முக்கு T4 அப்படி நாம நேம் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இதுல இந்த செகண்ட் டேர்ம்ல இருந்து ஃபர்ஸ்ட் டேர்மை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? T2 மைனஸ் T1 கிடைக்குமா? அதே மாதிரி தேர்ட் டேர்ம்ல இருந்து செகண்ட் டேர்மை சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? T3 மைனஸ் T2 கிடைக்கும். ஓகே, சோ இந்த வேல்யூஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஓகே, அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு எக்ஸெட்ரா. ஓகே, இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஸ் வேல்யூஸ் எல்லாமே ஈக்குவலா வந்துச்சுன்னா அப்ப கொடுத்திருந்த அந்த சீக்வன்ஸ் அது ஏபில தான் இருக்கு அப்படிங்கறத நாம சொல்லிடலாம். ஓகேவா? சப்போஸ் இந்த வேல்யூஸ் ஈக்குவலா வரல அப்படின்னா கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஏபில இல்ல அப்படிங்கறதையும் நாம சொல்லிடலாம். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் வேல்யூஸ் இருக்குல்ல, அது T2 மைனஸ் T1, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப காமன் டிஃபரன்ஸ் ஃபார்முலா என்னது? D is equal to T2 minus T1. ஓகேவா? அடுத்தது nth term. ஏபில nth termோட ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D. ஓகே, இப்ப சப்போஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க, காமன் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு 50th டேர்ம் இல்ல ஒரு 100th டேர்ம் இல்ல ஒரு 68th டேர்ம் இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். அப்போ கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50th டேர்ம் கேட்கறாங்கன்னா என்னக்கு பதிலா 50 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 50th டேர்ம் அதாவது T50 வேல்யூ கிடைச்சிடும். புரியுதா? சரி சரி, இந்த இதுதான் வந்து நாம யூஸ் பண்ணி இப்போ இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். செக் வெதர் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 5 சீக்வன்சஸ் கொடுத்திருக்காங்க. இது ஏபில இருக்கா அப்படின்னு கொஸ்டின்ல செக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ T1, T2, T3, எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இந்த சீக்வன்ஸ் ஏபில தான் இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன்ல இருந்திருக்கணும்? அது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 இந்த கண்டிஷன்ல தானே இருந்திருக்கணும். இதுதான் என்னது? கண்டிஷன் ஃபார் ஏபி. ஓகே, சோ அப்ப இந்த கண்டிஷன்ல இருந்தாதான் கொடுத்திருந்த அந்த சீக்வன்ஸ் ஏபில இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, இதுல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? A minus 3, A minus 5, A minus 7, எக்ஸெட்ரா இதுதான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் A minus 3 இருக்கு இல்லையா, அதுக்கு நான் நேம் வந்து T1 கொடுத்துக்கிறேன். A minus 5 T2, அடுத்தது A minus 7 T3 இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். சரி, அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? T2 minus T1. இதுல T2 ஓட வேல்யூ A minus 5 minus T1. T1 ஓட வேல்யூ என்னது?
a minus 3. Okay. So a minus 5. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் a. அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3. இதுல இந்த பிளஸ் a அண்ட் மைனஸ் a கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் இங்க நமக்கு மைனஸ் 5 பிளஸ் 3 இருக்கு. ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டுமே வேற வேற சைன்ல தான் இருக்கு. ஓகே, சரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நாம ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 5ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2. சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இதுல பெரிய நம்பர் 5 தான் இல்லையா? அதோட சைன் அப்படின்னா அதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க, மைனஸ் இருக்கு. அதனால இதனுடைய சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம T3 மைனஸ் T2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுல T3 ஓட வேல்யூ a மைனஸ் 7, T2 ஓட வேல்யூ a மைனஸ் 5. ஸோ T3க்கு a மைனஸ் 7, அதுக்கப்புறம் மைனஸ் T2க்கு a மைனஸ் 5. a மைனஸ் 7 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் a, அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 வரும். ஸோ இதில் பிளஸ் a அண்ட் மைனஸ் a கேன்சல் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மைனஸ் 7 பிளஸ் 5 இருக்கு, ரெண்டுமே வேற வேற சைன்ல இருக்கு. இந்த மாதிரி வேற வேற சைன்ல இருந்தா இதை ஃபர்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஸோ 7ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 2. இதுல பெரிய நம்பர் அப்படிங்கிறது 7 தான், அதனுடைய சைன் அதுக்கு ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு பாருங்க, மைனஸ். அதனால மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ நமக்கு T3 மைனஸ் T2 என்ன கிடைச்சிருக்கு? மைனஸ் 2 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆல்ரெடி T2 மைனஸ் T1 மைனஸ் 2 தான் கிடைச்சது. இப்போ T3 மைனஸ் T2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதுவும் மைனஸ் 2 தான் கிடைச்சிருக்கு. இப்போ ரிசல்ட் எழுதிடலாமா? T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு மைனஸ் 2. சரி, அப்போ இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ சேமா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஏபில இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ திஸ் இம்ப்ளைஸ் a minus 3, a minus 5, a minus 7, etc. are in AP. Okay? அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் 1/2, 1/3, 1/4, 1/5, etc. இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபில இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1/2, அதாவது T1 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் டேர்முக்கு T2 நேம் கொடுக்குறோம். தேர்ட் டேர்முக்கு T3 அண்ட் ஃபோர்த் டேர்முக்கு T4 இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சரியா? சரி, ஏபில இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன்? T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2ன்னு இருக்கணும். கரெக்டா? இதுதான் வந்து என்னன்னா கண்டிஷன் ஃபார் ஏபி. ஓகே, சரி, இந்த கண்டிஷன்ல தான் அது வரணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் T2 மைனஸ் T1 போட்டு பார்க்குறேன், என்ன வருதுன்னு பார்க்கலாம். இல்லை T2 வந்து 1/3 மைனஸ் T1 வந்து 1/2. இந்த 1/3லேருந்து 1/2 நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். இதை வந்து டைரக்டா 1 மைனஸ் 1 0 அப்படிலாம் வந்து போடக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர்ல பாருங்க, இங்க வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல 3 இருக்கு, செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல 2 இருக்கு. ஓகே, டினாமினேட்டர் வேல்யூ சேமா இருந்தாதான் நியூமரேட்டர்ல வேல்யூஸ் நம்ம ஆட் பண்றதோ இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்றதோ பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா இது நம்மளால டைரக்டா ஆட் பண்றதோ இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்றதோ நம்மளால பண்ண முடியாது. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு டினாமினேட்டரை ஒன்று போல அதாவது சேமா மாத்திக்கணும். மாத்திட்டு அதுக்கப்புறமா தான் நடுவில் பிளஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், மைனஸ் இருந்துச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுங்க. என்ன வரும்? 3 டேபிளில் போட்டிங்கன்னா இங்கே 1 டைம் வரும், இங்கே 2 இருக்கு. அதுக்கப்புறம் 2 டேபிள் எடுக்கிறேன், இங்கே 1 டைம் வருது. ஸோ அப்போ எல்சிஎம் வேல்யூ எனக்கு 3 × 2 போட்டிங்கன்னா 6ன்னு வரும். ஓகே, சரி, அப்போ இந்த இதுலையும் சரி இதுலையும் சரி டினாமினேட்டர் நம்ம 6 வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? 3 கூட 2 மல்டிப்ளை பண்ணா 6 வருமா? அதனால இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டினாமினேட்டர்ல 2 இருக்கிறதுனால மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 3 போடுங்க. ஏன்னா அப்பதானே நமக்கு டினாமினேட்டர் ரெண்டுத்துலயுமே 6 வரும். ஸோ அதனால தான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ பாருங்க 1 × 2 டிவைட் பை 3 × 2 6. இந்த இடத்துல 1 × 3 3 டிவைட் பை 2 × 3 6. ஓகேவா? இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேமா வந்திருக்கு, இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ 2 மைனஸ் 3 வரும். ஓகேவா? சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 வரும். ஏன்னா 2 மைனஸ் 3 இருக்கு, ரெண்டுமே வேற வேற சைன்ல இருக்கிறதுனால தான் இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். 3ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 வரும். அதுக்கப்புறம் பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும், அதனால -1. ஓகே, அப்போ -1/6 நமக்கு கிடைச்சிருக்கு.
So this implies T2 minus T1 equal to minus 1 by 6. அடுத்தது நாம T3 minus T2 find out பண்ணணும். இல்ல T3 ஓட value 1 by 4 minus T2 ஓட value 1 by 3. இங்கே அதே மாதிரி தான் 4க்கும் 3க்கும் LCM எடுக்கணும். LCM எடுத்தீங்கன்னா 12னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க multiply and divide by 3 போட்டிங்கன்னா numeratorல 3 வரும், denominatorல 12 வரும். அதுக்கப்புறம் நடுவுல சைன் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டாச்சு. இங்கே நமக்கு டினாமினேட்டர்ல 12 வரணும். அப்ப என்ன பண்ணலாம், மல்டிப்ளை டிவைட் பை 4 போட்டுக்கலாமா? அப்ப 4 போட்டீங்கன்னா 4 டிவைட் பை 12 வரும். ஓகே, அதுக்கப்புறம் டினாமினேட்டர் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல இருக்க வேல்யூ அப்படியே எடுத்து நாம எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் 3யும் 4யும் நாம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும் இல்லையா? இல்ல பெரிய நம்பர் அப்படிங்கிறது 4 தான், அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -1 அப்படின்னு போட்டுக்கிட்டோம். டிவைட் பை 12. So this implies T3 minus T2 is equal to minus 1 by 12. Okay. T2 minus T1 க்கு minus 1 by 6 கிடைச்சது. But T3 minus T2 க்கு minus 1 by 12 கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வேற வேற values இல்லையா? So அப்ப T2 minus T1 is not equal to T3 minus T2. ரெண்டுமே நமக்கு டிஃபரெண்டா வந்திருக்கு. ஓகேவா? அப்ப வேல்யூஸ் வந்து சேமா வரலன்னா என்ன அர்த்தம், கொடுத்திருந்த சீக்வன்ஸ் ஏபில இல்லன்னு அர்த்தம். ஓகே, ரிசல்ட் எழுதிடலாமா? Therefore 1 by 2, 1 by 3, 1 by 4, 1 by 5, etc. are not in AP. Okay, so அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் 9, 13, 17, 21, 25, etc. ஓகே, இந்த சீக்வன்ஸ் ஏபில இருக்கா அப்படிங்கறத நாம செக் பண்ண போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, T1 நேம் கொடுத்துக்கலாம். செகண்ட் டேர்ம் T2 equal to 13, தேர்ட் டேர்ம் T3 equal to 17 and ஃபோர்த் டேர்ம் வந்து 21 இப்படி எடுத்துக்கலாம். ஏபில இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், T2 minus T1 equal to T3 minus T2 இருக்கணும் இல்லையா? சரி, இந்த கண்டிஷன்ல கொடுத்திருந்த சீக்வன்ஸ் இருக்குதா அப்படிங்கறத நாம செக் பண்ணி பார்க்க போறோம். சோ அதுக்காக T2 minus T1 எழுதிக்கலாம். T2 ஓட வேல்யூ 13 minus T1 ஓட வேல்யூ 9. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 4 கிடைக்குமா? அடுத்தது T2 minus T1 போட்டு பார்க்கலாம். 17 minus 13 ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 4 கிடைச்சிருக்கு. ஓகே, சோ திஸ் இம்ப்ளைஸ் T2 minus T1 equal to T3 minus T2 equal to 4. வேல்யூஸ் வந்து சேமா வந்துடுச்சு. ஓகேவா? இருந்தாலும் இன்னும் ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம T4 minus T3யும் போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்க. 25 minus 21. சரி, அதை போட்டு பார்த்தா அதுலயும் நமக்கு 4 தான் கிடைக்குது. ஓகேவா? அப்ப இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சேமா வந்திருக்கு. அதாவது T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3. இந்த மாதிரி எல்லா வேல்யூஸுமே நமக்கு சேமா தான் வந்திருக்கு. ஓகே, இந்த வேல்யூ சேமா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம், கொடுத்திருக்க சீக்வன்ஸ் ஏபில இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரிசல்ட் எழுதிடலாமா? So this implies 9, 13, 17, 21, 25, etc. are in AP. ஓகே, அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த -1 by 3 T1 எடுத்துக்கலாம். செகண்ட் டேர்ம் T2 0, தேர்ட் டேர்ம் T3 1 by 3 அண்ட் ஃபோர்த் டேர்ம் T4 2 by 3. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிஷன் ஃபார் ஏபி என்ன, T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3. கரெக்டா? சரி, அதுக்காக ஃபர்ஸ்ட் T2 minus T1 வந்து போடலாம். T2 ஓட வேல்யூ 0 minus T1 ஓட வேல்யூ -1 by 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மாறிடுச்சு. 1 by 3 பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போடாக்கட்டியும் ஒண்ணுதான், அதனால நான் வெறும் 1 by 3 எழுதிக்கிறேன். அடுத்தது T3 minus T2 போடுறோம். T3 ஓட வேல்யூ 1 by 3 minus T2 ஓட வேல்யூ 0. ஸோ 1 by 3 minus 0னா அதுவும் 1 by 3 தான். இதுல பாத்தீங்கன்னா T2 minus T1 T3 minus T2 ரெண்டுமே 1 by 3 தான் வந்திருக்கு. அப்ப ஏபியோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது T4 minus T3 இதையும் நாம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? T4 என்ன கிடைச்சிருக்கு, 2 by 3 கிடைச்சிருக்கு. T3 வந்து 1 by 3 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து சேமா தான் இருக்கு, அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நியூமரேட்டரோட வேல்யூ 2 minus 1. ஓகே, 2ல இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1 டிவைட் பை 3. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா T2 minus T1 1 by 3 தான், T3 minus T2 1 by 3 தான், T4 minus T3யும் 1 by 3 தான். எழுதிக்கலாமா?
So this implies T2 minus T1 equal to T3 minus T2 equal to T4 minus T3. இந்த எல்லா வேல்யூஸும் சேமா வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? கொடுத்திருந்த சீக்வன்ஸ் ஏபில இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ ரிசல்ட் எழுதிடலாம். -1/3, 0, 1/3, 2/3, எக்ஸெட்ரா ஆர் இன் ஏபி. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நாம போயிடலாம். அதாவது ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, -1, 1, -1, 1, -1, எக்ஸெட்ரா. இதுதான் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கா சீக்வன்ஸ். இதுல T1 வந்து 1, T2 -1, T3 1, T4 -1 இந்த மாதிரி. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம T2 minus T1 போட்டு பார்க்கலாம். -1 அதுக்கப்புறம் -1 ஈக்குவல் டு -2 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது T3 minus T2 போட்டு பாருங்க. T3 ஓட வேல்யூ 1 minus T2. T2 ஓட வேல்யூ -1. ஓகேவா? So 1 minus into minus plus 1. 1 plus 1 2. இதுல என்னாச்சுன்னா T2 minus T1 ஓட வேல்யூ -2 கிடைச்சிருக்கு. பட் T3 minus T2 ஓட வேல்யூ +2 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு வேல்யூமே சேம் இல்ல, ரெண்டுமே வந்து டிஃபரெண்ட். கரெக்டா? So this implies T2 minus T1 is not equal to T3 minus T2. ஓகே, இது சேமா வரல. அப்ப என்ன அர்த்தம்? கொடுத்திருந்த சீக்வன்ஸ் ஏபில இல்லன்னு அர்த்தம். ரிசல்ட் எழுதிடலாமா? So this implies 1, -1, 1, -1, 1, etc. are not an AP. Okay, so அவ்வளவுதான். இந்த ப்ராப்ளமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 2.5ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். First term A and a common difference D are given below. Then find corresponding AP. அதாவது இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 3 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த 3 சப்டிவிஷன்ஸ்லயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் A ஓட வேல்யூவும் அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ் D ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு அதனுடைய கரெஸ்பாண்டிங் AP அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் என்ன, இதுதான் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனுடைய ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. ஓகே, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதான் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இதுல A அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், Dனா காமன் டிஃபரன்ஸ், இதுல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல A5 D வந்து 6 கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதோட கரெஸ்பாண்டிங் AP வந்து இப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த ஜெனரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இதுல A and D ஓட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? A தானே. A க்கு பதிலா 5. அடுத்தது A plus D. A ஓட வேல்யூ 5 plus D ஓட வேல்யூ 6. A plus 2D. A ஓட வேல்யூ 5 plus 2 into D ஓட வேல்யூ 6. A plus 3D. A ஓட வேல்யூ 5 plus 3 into D ஓட வேல்யூ 6. etc. equal to 5, 5 plus 6 11 வருமா? இந்த இடத்துல பாருங்க 2 6 are 12 வரும். 12 plus 5 17. இந்த இடத்துல 3 6 are 18. 18 plus 5 23. etc. ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட கரெஸ்பாண்டிங் AP. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன் A ஓட வேல்யூ 7 and D ஓட வேல்யூ -5 கொடுத்திருக்காங்க. இதுலயும் அதே தான் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் AP என்னது? A, A plus D, A plus 2D, A plus 3D, etc. கரெக்டா? இதுல A ஓட வேல்யூ 7, A plus D. A ஓட வேல்யூ 7 plus D ஓட வேல்யூ -5. அதுக்கப்புறம் A plus 2D. A க்கு 7 plus 2 into D ஓட வேல்யூ -5. A plus 3D. A க்கு 7 plus 3 into D ஓட வேல்யூ -7, etc. equal to 7, இந்த இடத்துல 7 அதுக்கப்புறம் plus into minus -5, 7 இந்த இடத்துல என்ன ஆகும்? plus into minus 2 5s are 10, இங்க 7 plus into minus 3 5s are 15, etc. so equal to 7, இப்ப 7 5 subtract பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும்.
இந்த இடத்துல 7லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். பட் இதில் பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால -3. அதே மாதிரி இப்போ இந்த 15லேருந்து 7 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். பெரிய நம்பரோட சைன் மைனஸுங்கிறதுனால -8. ஓகே. ஸோ அப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷனில் அதோட கரஸ்பாண்டிங் ஏபி என்ன கிடைச்சிருக்குன்னா 7, 2, -3, -8, எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் சப்டிவிஷனுக்கு போயிடலாம். A equal to 3/4 and D equal to 1/2. ஜெனரல் ஃபார்ம் என்ன? A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா. சரி, இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3/4, செகண்ட் டேர்ம் A plus D. ஸோ அப்போ 3/4 plus D ஓட வேல்யூ 1/2. அடுத்தது A plus 2D. A ஓட வேல்யூ 3/4 plus 2 into D ஓட வேல்யூ 1/2, எக்ஸெட்ரா. ஸோ 3/4, LCM எடுத்துருங்க. என்ன கிடைக்கும்? 3 plus 2 divide by 4னு வரும். இந்த ஸ்டெப் எப்படி வந்து தெரியுதா உங்களுக்கு? நான் இங்கே ரஃபில் போடுறேன் பாருங்க. 3/4 plus 1/2. ஓகே. இந்த மாதிரி P/Q ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கணும். ஓகே. அப்படி சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் வேல்யூ ஆட் பண்ணுறதோ இல்லைனா சப்ட்ராக்ட் பண்ணுறதோ அதை நாம் பண்ண முடியும். பட் இந்த கேஸில் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு டினாமினேட்டரில் 4 இருக்குது, செகண்ட் நம்பருக்கு டினாமினேட்டரில் 2 இருக்குது, வேறு நம்பர் வந்திருக்கு. அப்போது இதை ஒன்று போல் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 4க்கும் 2க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் போட்டிங்கன்னா என்ன வரும்? LCM is equal to 2 into 2 is equal to 4னு கிடைச்சிருக்கா? ஓகே. LCM ஓட வேல்யூ நமக்கு 4னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 4 தான் வர மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 3/4 அப்படி இருக்கட்டும். ப்ளஸ் இந்த டினாமினேட்டர் 4 வரணும் இல்லையா? இங்கே ஆல்ரெடி 2 இருக்கு. இப்போ என்ன பண்ணால் 4 கிடைக்கும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்கும். ஸோ அந்த 2வை மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது 2 வருது, டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணும்போது 4. ஓகே. இப்போ நமக்கு டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சு. அதனால் காமனாக அதே மாதிரி டினாமினேட்டர் 4னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் 3 plus 2னு இருக்குது. கரெக்டாக? தட் இஸ் 5/4. ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். அடுத்தது அதே மாதிரி இந்த இடத்துல 3/4 plus 2 into 1/2 இருக்குது. ஓகே. இது என்ன பண்ணிக்கலாம்னா 3/4 plus இங்கே டினாமினேட்டர் 2 தான். பட் நமக்கு டினாமினேட்டர் என்ன வரணும்? 4 வரணும். அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 2 போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நியூமரேட்டர் 2 இருக்குது. ஸோ 2 into 2 4 வரும். டிவைட் பை 4, எக்ஸெட்ரா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3/4, 3 plus 2 5/4, இந்த இடத்துல 3 plus 4 7 டிவைட் பை 4, எக்ஸெட்ரா. இந்த மறக்காமல் 3 டாட் வச்சுடுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 2.5ல தேர்ட் கொஸ்டின், find the first term and common difference of the arithmetic progressions whose nth term are given below. அதாவது இதில் 2 சப்டிவிஷன் இருக்கு. ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு arithmetic progression உடைய nth term வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இதை கொடுத்துட்டு கொஸ்டின்ல இதனுடைய ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு arithmetic progression உடைய ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருந்திருக்கும்? A, A plus D, A plus 2D, A plus 3D, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி தானே இருந்திருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படிங்கிறது என்னன்னா T1 சொல்லிக்கலாம். அதை ஆக்சுவலி இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னா A, அதை நம்ம T1 அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? அடுத்தது இதனுடைய செகண்ட் டேர்ம் என்னது? A plus D, இல்லை இதை நம்ம T2 அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, T2, T3, T4 இந்த மாதிரி. ஓகேவா? அப்போ காமன் டிஃபரன்ஸ் D யோட வேல்யூ எப்படி இருக்கும்னா T2 minus T1 இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுல கொஸ்டின்ல இந்த A and D இந்த ரெண்டு வேல்யூ தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? அதனுடைய nth டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க. Tn is equal to -3 plus 2n அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. nth டேர்ம் இதுதான் வந்து Tn. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கும்? n equal to 1ன்னு அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். கரெக்டா? இப்போ n equal to 1ன்னு அப்ளை பண்ணலாம். என்ன வரும்? T1 வருமா? ஸோ T1 is equal to -3 plus 2 into இந்த இடத்துலையும் nக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணணும். ஓகே, சரி. அடுத்தது -3 plus 2 into 1 2. இங்க -3 plus 2 இருக்கு.
ரெண்டு நம்பர் இருக்கு, ரெண்டும் வேற வேற சைன்ல இருக்கு. அதனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்றோம். இந்த 3ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். இதுல பெரிய நம்பர் வந்து 3, அதனுடைய சைன் மைனஸ்ங்கிறதுனால -1. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ, ஃபர்ஸ்ட் டேர்ம் t1 is equal to a is equal to -1. ஓகே, அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. காமன் டிஃபரன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? t2 minus t1 போட்டாதான் நமக்கு காமன் டிஃபரன்ஸ் கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி t1 ஓட வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட் நம்ம t2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? கொஸ்டின்ல தான் நமக்கு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல n equal to 2 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு t2 அதாவது செகண்ட் டேர்ம் வேல்யூ வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் n equal to 2 அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? t2 வருமா? ரைட் ஹேண்ட் சைட்ல -3 plus 2 into 2 equal to -3 plus 2 into 2 4 வரும். ஓகே, இதுலயும் அதே தான், ரெண்டு நம்பர் இருக்கு பட் வேற வேற சைன்ல இருக்கு. அதனால இதை நாம சப்ட்ராக்ட் பண்ணணும். 4ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். இதுல பெரிய நம்பர் அப்படிங்கிறது 4 தான், அதோட சைன் வந்து பிளஸ் தான். ஸோ பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான், போட்டக்கட்டி ஒண்ணுதான். அதனால இதை நம்ம விட்டுறலாம். ஓகேவா, சரி. அப்ப t2 ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 1ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா, therefore common difference d is equal to என்ன ஃபார்முலா? t2 minus t1. t2 ஓட வேல்யூ 1 minus t1. t1ங்கிறது ஏன்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் அதோட வேல்யூ -1. மைனஸ்ல இருக்கனால பிராக்கெட் வச்சு போடுங்க, அப்பதான் நீங்க சைன்ல எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் பண்ண மாட்டீங்க. சரி, அடுத்தது 1 minus into minus plus 1. so 1 plus 1 2. ஓகே, சரி. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து -1 and common difference 2. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் இப்ப போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல nth டேர்ம் tn is equal to 4 minus 7n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்காக நாம n equal to 1 அப்ளை பண்ண போறோம். கிடைக்கிறது t1, அதை ஏன்னு சொல்லிக்கலாம். சரி, இந்த இடத்துல nக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்க. 4 minus 7 into 1. so 4 minus 7 equal to -3. ஓகேவா, so a equal to -3. அடுத்தது செகண்ட் டேர்ம் வந்து நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக சப்ஸ்டியூட் n equal to 2. t2 கிடைக்குமா? ஸோ t2 is equal to 4 minus 7 into 2. ஸோ 4 minus 7 into 2 14. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பர் பார்த்தீங்கன்னா வேற வேற சைன்ல இருக்கு, அதனால இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 10 கிடைக்கும். இதுல பெரிய நம்பர் வந்து 14, அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -10. ஓகே, so t2 is equal to -10. அடுத்து நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? காமன் டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்னது? d is equal to t2 minus t1. இதுல t2 ஓட வேல்யூ -10 minus t1. t1 அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், அதை ஏன்னு சொல்லலாம். அதோட வேல்யூ -3. ஓகே, so -10. இங்க ஆல்ரெடி -10 இருக்கு. அடுத்தது minus into minus plus 3. ஓகே, இப்போ 10 இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 7 வரும். இல்ல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால -7. ஓகே, so d is equal to -7. ஓகே, அவ்வளவுதான். therefore ரிசல்ட் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் equal to a is equal to -3 and common difference d is equal to -7. Exercise 2.5 la fourth question, find the 19th term of an AP -11, -15, -19, etc. Okay, அதாவது இதுல வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சீக்வன்ஸ் -11, -15, -19, etc. ஓகே, ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இதை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 19th டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, அதாவது ஒரு ஏபியில் nth டேர்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா tn is equal to a plus n minus 1 into d அப்படின்னு இருக்கும். ஓகேவா, nth டேர்ம் அப்படின்னா tn. ஓகேவா, ஆனா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 19th டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது நாம t19 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா, சரி, கொடுத்துருக்க சீக்வன்ஸை இப்போ நாம வந்து எடுத்து எழுதியிருக்கிறோம். இது இந்த கொஸ்டின்ல t19 தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ ஜென்ரலா ஒரு ஏபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா a,
a plus d, comma a plus 2d, comma etc. இந்த மாதிரி இருக்கும். ஓகே, எப்பவுமே ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்மை நாம t1 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது a. ஓகே, அப்போ t1னாலும் a-னாலும் ஒன்று தான். அடுத்தது ஏபியில் டியோட ஃபார்முலா என்ன? d is equal to t2 minus t1. கரெக்டா? சரி, அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன் ஏபி nth டேர்ம் எப்படி இருக்கும்? tn is equal to a plus n minus 1 into dன்னு இருக்கும். கரெக்டா? அப்போ ஒரு நம்ம வந்து t19 ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா nக்கு 19 அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறோம். அப்போ a plus 19 minus 1 into dன்னு கிடைக்கும். தட் இஸ் a plus 18d. ஓகேவா? அப்போ t19 அப்படிங்கிறது என்னன்னா a plus 18d. ஓகே, இதில் நம்ம ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு t19ஓட வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டா? சரி, ஏவோட வேல்யூ என்னது? ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம். இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? -11. அப்போ a is equal to -11 நாம எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது d வேணும் இல்லையா? d is equal to d-யோட ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம்? t2 minus t1 சொல்லியிருந்தோம். இல்ல t2ங்கிறது என்னது? t2னா செகண்ட் டேர்ம். இங்க இருக்கிற செகண்ட் டேர்ம் -15. அதுக்கப்புறம் மைனஸ் t1. t1ஓட வேல்யூ -11. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல -15. அடுத்தது இங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 11. ஓகே, -15 பிளஸ் 11 ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேற வேற சைன்ல இருக்கு. அதனால நாம இதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய நம்பரோட சைன் எடுத்து போடணும். ஓகேவா? 15ல 11 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 4 வருமா? இதுல பெரிய நம்பர் 15 தானே, அதோட சைன் என்னது? மைனஸ். அதனால -4. சரி, அப்ப நமக்கு டியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? -4ன்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? t19 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு a plus 18d. கரெக்டா? ஏவோட வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? -11 plus 18 into டியோட வேல்யூ -4. ஓகே, ஸோ அப்போ -11. அடுத்தது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஓகே, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 18 into 4. இப்போ இங்கே ரஃப்ல போட்டுக்கலாம். 18 into 4 என்ன வரும்? 72 கிடைச்சிருக்கு. இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ -11 -72 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைனில் இருக்கு. இந்த மாதிரி ஒரே சைனில் வந்துச்சுன்னா அதை நம்ம ஆட் பண்ணிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஓகேவா? இப்போ 11 72 ஆட் பண்ணுங்க. 2 + 1 3 வரும். இந்த இடத்துல 7 + 1 8 வந்துடும். அப்புறம் ஃப்ரண்ட்ல மைனஸ். ஓகேவா? சரி, அப்போ 19th டேர்ம் என்ன கிடைச்சிருக்குன்னா -83ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 2.5ல 5th question. Which term of an AP 16, 11, 6, 1, etc. is -54? அதாவது இதுல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 16, 11, 6, etc. ஓகே, இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஏபின்னு அர்த்தம் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதோட ஜென்ரல் ஃபார்ம் a, a plus d, a plus 2d, etc. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காமன் டிஃபரன்ஸ் டின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இந்த சீக்வன்ஸ்ல இந்த -54 அப்படிங்கிறது விச் டேர்ம், அதாவது அது எந்த டேர்ம்? எந்த டேர்ம் என்ன மீனிங்னா அது எத்தனாவது டேர்ம்? ஓகேவா? அதாவது இப்போ ஏபியில் nth டேர்ம் அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? tn சொல்லுவோமா? அதாவது tn is equal to அதோட ஃபார்முலா என்ன? a plus n minus 1 into d. இது வந்து ஏபியில் nth டேர்ம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? இந்த மாதிரி இந்த -54 அப்படிங்கிறது எத்தனாவது டேர்ம்? ஓகேவா? அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா tnோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகேவா? கொஸ்டின்ல tnோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இந்த tn is equal to -54 அப்படின்னு நாம எடுத்து எழுதிக்கலாம். இதுல நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? என்னோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? சரி, இதுதானே வந்து கொடுத்துருந்த சீக்வன்ஸ். இதுல இருந்து ஏவும் டியும் நாம எடுத்துட்டு வரலாம். ஏன்னா என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு, இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 16. அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காமன் டிஃபரன்ஸ் d is equal to ஃபார்முலா என்ன? t2 minus t1. ஓகே,
சரி, இதில் T2 அப்படிங்கிறது செகண்ட் டேர்ம், T1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுதான் வந்து கொடுத்துருந்த சீக்வன்ஸ். இதில் 16 வந்து T1, 11ங்கிறது T2, 6ங்கிறது T3 அந்த மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? T2 என்னது 11 மைனஸ் T1 16. ஓகே, இந்த ரெண்டு நம்பரும் வேற வேற சைன் இருக்கிறதுனால இதை நாம சப்ராக்ட் பண்ணிக்கிறோம். 16லேருந்து 11 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். இதில் பெரிய நம்பர் 16 அதோட சைன் மைனஸ்ங்கிறதுனால இங்கே ஃப்ரண்ட்ல நாம மைனஸ் போட்டுக்கலாம். ஓகே, சரி, அப்போ டியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? -5 கிடைச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 16, இதுவும் நமக்கு தெரியும். ஓகே, சரி, அப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணிக்கலாமா? ஏவோட வேல்யூ 16 பிளஸ் n-1 into d ஓட வேல்யூ -5 equal to -54. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 16, அதுக்கப்புறம் இங்க பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், இந்த 5 n-1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, சரி, 5 into n 5n வருமா? அடுத்தது minus 5 equal to -54. இந்த ஸ்டெப் வந்து புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளஸ்ஸையும் இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் இங்கே வெளியில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு? 5 into n-1 இருக்கு. இந்த 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 5 into n 5n வரும். அதுக்கப்புறம் 5 into 1 5 வரும். நடுவில் சைன் மைனஸுங்கிறனால மைனஸ் போட்டுட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 16, இதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்க மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -5n, அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 5 ஈக்குவல் டு -54. ஓகே, இப்போ 16ஐயும் 5 ஆட் பண்ணீங்கன்னா 21 வரும். -5n ஈக்குவல் டு -54. நமக்கு இந்த என்னோட வேல்யூ தான் வேணும். அதனால இந்த 5n இங்க அப்படியே இருக்கட்டும். இந்த 21 மட்டும் அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் சைடு வர்றதுனால சைன் சேஞ்ச் ஆயிடும். ஸோ -21. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அதனால இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் எடுத்து போடணும். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 75 கிடைக்கும். அதே சைன் அப்படின்னா மைனஸ். ஓகே, ஸோ -5n ஈக்குவல் டு -75. இந்த மைனஸும் அந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு n தான் வேணும். அதனால் இந்த 5ஐ ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 5 வந்து இது எப்படி இருக்குன்னா n கூட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்போசிட் சைடு போச்சுன்னா அது டிவைடாக மாறிடும். தட் இஸ் 75 டிவைட் பை 5. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா? 5 1s are 5, இந்த இடத்துல 5 1s are 5, அதுக்கப்புறம் இங்கே 2 வரும், பக்கத்தில் போட்டிங்கன்னா 25 வரும். 5 5s are 25. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 15. This implies n equal to 15. ஓகே, அப்போது கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல இந்த -54. இந்த -54 அப்படிங்கிறது 15th டேர்ம். ஓகேவா? இப்போ ரிசல்ட் எழுதிடலாமா? therefore 15th term is -54. இது எப்படி எழுதலாம்? அப்படி இல்லைன்னா -54 is 15th term எப்படியும் எழுதிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 2.5ல 6th question, find the middle terms of an AP 9, 15, 21, 27, etc. last number 183. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியில் இருக்குது, அதாவது அது வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸுடைய மிடில் டேர்ம் அப்படின்னா மிடில் டேர்ம்ஸ் ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சரி, அது வந்து என்ன அப்படின்றத கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சீக்வன்ஸில் இப்போ 3 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது T1, T2, T3 இந்த மாதிரி ஒன்லி 3 டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸில் மிடில் டேர்ம் என்னவா இருக்கும்? அதாவது T1, T2, T3க்கு மிடில் டேர்ம் என்னது? T2 தானே, கரெக்டா? அதுவே ஒரு சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். T1, T2, T3, T4. ஓகே, இந்த மாதிரி கேஸில் மிடில் டேர்ம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸாக்ட் மிடில் டேர்ம்னு வராது. ஏன்னா இதில் வந்து இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை விட்டுட்டு நடுவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா T2, அதனால் மிடில் டேர்ம் வந்து T2ன்னு போட்டோம். பட் இதில் பாருங்க T1, T4 இதை விட்டுட்டு மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் தான் மிடில் டேர்ம்னா இல்லை, இதில் வந்து மோர் தென் 1 டேர்ம் வருது. கரெக்டா? அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்கு மிடில் டேர்மா. T2ம் இருக்கு, T3யும் இருக்கு.
அப்போது இந்த கேஸில் இது மிடில் டேர்ம் கிடையாது, மிடில் டேர்ம்ஸ். அது 2 இருக்கனால டேர்ம்ஸ் இந்த எஸ் வந்து சேர்த்துக்கிறோம். என்னன்னா T2 அண்ட் T3. ஓகேவா? ஸோ அதனால தான் கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மிடில் டேர்ம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிராக்கெட்ல ஒரு எஸ் போட்டிருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல நமக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? 3 அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஓகேவா? ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல நமக்கு ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். அதுவே ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா, அதாவது என்னங்கிறது ஒரு ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அப்ப அந்த கேஸ்ல நமக்கு 2 மிடில் டேர்ம் வந்து வரும். ஓகேவா? சரி, இதை வந்து அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, மிடில் டேர்ம் ஃபார்ம்ல கொடுத்துருக்க நம்பர் ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா n+1/2ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அது n+1/2 அந்த டேர்ம் தான் என்னது? மிடில் டேர்ம். இஃப் n இஸ் ஆட் இப்படி எழுதிக்கலாம். அடுத்த கேஸ், சப்போஸ் n வந்து ஆடா இருந்தா, சாரி ஈவனா இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப அதுக்கு ஃபார்முலா என்னன்னா n/2th டேர்ம். ஓகேவா? அண்ட் n/2 ஒரு வேல்யூ வரும்ல, அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? n/2 + 1th டேர்ம். இது எப்போ? இஃப் n இஸ் ஈவன். ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மிடில் டேர்ம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இந்த என்னோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த எண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்பர் ஆட்ல இருக்கா இல்லை ஈவன்ல இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சப்போஸ் கொடுத்துருந்த நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அது கூட ஒரு 1 ஆட் பண்ணிட்டு 2 டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அந்த டேர்ம் தான் அதோட மிடில் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சப்போஸ் அது ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணணும். அதாவது அதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு டேர்ம் கிடைக்கும். ஸோ அந்த டேர்மும் அதுக்கு அடுத்த டேர்ம், அதாவது இந்த கேஸ்ல நமக்கு 2 டேர்ம் வரும். கரெக்டா? மிடில் டேர்ம்ஸ். இது வந்து மிடில் டேர்ம் கிடையாது, ஈவன்கிற கேஸ்ல நமக்கு 2 டேர்ம்ஸ் இருக்கும் மிடில் டேர்மா. ஓகேவா? சரி, அதுதான். சரி, இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். இதுல அவங்க கொடுத்திருந்த சீக்வன்ஸ் என்னது? 9, 15, 21, எக்ஸெட்ரா. லாஸ்ட்ல கமா போட்டு 183ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து லாஸ்ட் வேல்யூன்னு அர்த்தம். புரியுதா? இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, லாஸ்ட் டேர்ம் L 183. ஓகேவா? எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இதை நம்ம T1ன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். ஸோ ஈக்குவல் டு என்ன வேல்யூ வந்திருக்கு? 9. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் அது எத்தனாவது டேர்ம் நமக்கு தெரியாது, அதனால ஜென்ரலா அதை நாம TN அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு நம்ம L அப்படின்னு நேம் கொடுக்கலாம். என்ன இருக்கு? 183. ஓகேவா? அடுத்தது காமன் டிஃபரன்ஸ் D வேணும் இல்லையா? அதை எடுத்து எழுதிக்கலாம். காமன் டிஃபரன்ஸ் D, அதோட ஃபார்முலா என்ன? T2 - T1. இப்போ ஏபியில் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால T2 - T1 அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? சப்போஸ் கொடுத்துருந்த ப்ராப்ளம் ஜிபியில் இருந்துச்சுன்னா, அதாவது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனில் இருந்துச்சுன்னா அந்த கேஸில் நீங்கள் R ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஆரோட வேல்யூ T2/T1. ஸோ அது நீங்கள் ஜிபியில் வரும்போது இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். சரி, இப்போதைக்கு காமன் டிஃபரன்ஸ் D is equal to T2 - T1. ஓகேவா? T2னா என்ன? செகண்ட் டேர்ம். இந்த சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 9, செகண்ட் டேர்ம் 15. ஓகேவா? அப்ப T2ங்கிறது 15 மைனஸ் T1ங்கிறது 9. சரி, 15ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 6 வருமா? ஓகே, அப்ப D யோட வேல்யூ 6. சரி, நெக்ஸ்ட் நாம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? n தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னோட ஃபார்முலா L - A/D + 1. இதுதான் என்னோட ஃபார்முலா. ஓகே, so this implies n is equal to L ஓட value 183 minus A ஓட value 9 divide by D ஓட value 6. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல +1. so n is equal to, இப்போ 183ல இருந்து 9 வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 174 வருமா? divide by 6, அதுக்கப்புறம் +1. இந்த 174 6 கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ல பண்ணலாம். 3 2s are 6, இங்க வந்து 8 2s are 16, அதுக்கப்புறம் இங்க ஒரு 1 இருக்கும், பக்கத்துல போட்டீங்கன்னா 14 வரும். 7 2s are 14. ஓகே, அதுக்கப்புறம் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? 3 1s are 3, இந்த இடத்துல 2 3s are 6 வரும்.
அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 இருக்கும், பக்கத்தில் போட்டிங்கன்னா 27 வரும். 9 3s are 27. ஓகேவா? ஸோ இங்கே வந்து 9 டைம்ஸ். ஸோ ஈக்குவல் டு இப்போ நமக்கு 29 + 1 கிடைச்சிருக்கு, தட் இஸ் 30. ஓகே, therefore n equal to 30. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மக்கிட்ட எத்தனை இருக்கு? 30 இருக்குன்னு அர்த்தம். கொஸ்டின்ல மிடில் டேர்ம் தான் கேட்டிருந்தாங்க. இந்த 30ங்கிறது என்ன நம்பர்? இது ஒரு ஈவன் நம்பர், கரெக்டா? 30ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தேன்? ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது மிடில் டேர்ம் இல்லை, மிடில் டேர்ம்ஸ், அதாவது 2 டேர்ம் இருக்கும்னு அர்த்தம். அதோட ஃபார்முலா என்ன? n/2th டேர்ம், அதுக்கப்புறம் n/2 + 1th டேர்ம், கரெக்டா? சரி, அதுக்கு ஃபர்ஸ்ட் n/2 போடலாமா? n/2 போட்டிங்கன்னா 30/2 வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15 வரும். ஓகே, therefore அப்போ மிடில் டேர்ம்ஸ் என்னது? therefore middle terms are 15th term and 16th term. இதுதான். ஓகேவா? இதை இப்படியும் எழுதிக்கலாம், T15 and T16 எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு மிடில் டேர்ம்ஸ் 2 கிடைச்சிருக்கு, ஒன்று T15, இன்னொன்று T16. நெக்ஸ்ட் T15 என்ன வருது, T16 என்ன வருது, அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? A equal to 9, D equal to 6, மிடில் டேர்ம்ஸ் வந்து T15 and T16, இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்சதுதான் ஏபியில் nth டேர்மோட ஃபார்முலா Tn is equal to A plus n minus 1 into D. ஓகே, சரி, இதில் ஃபர்ஸ்ட் நம்ம T15ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் n-க்கு 15 அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த n-க்கு 15 ரைட் ஹேண்ட் சைட்லையும் போட்டுடுங்க. என்ன வரும் இந்த இடத்துல? 15 minus 1 வருமா? 15 minus 1 என்ன? அது 14. ஓகே, அப்போ A plus 14D. ஸோ T15 is equal to A plus 14D. இதில் ஏவோட வேல்யூ 9 plus 14 into D ஓட வேல்யூ 6. ஓகே, ஸோ அப்போ 9 plus 14 into 6 இங்கே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 84 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ 9ஐயும் 84ஐயும் ஆட் பண்ணலாம், 93 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ T15ஓட வேல்யூ 93. ஃபர்ஸ்ட் மிடில் டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் மிடில் டேர்ம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்காக T16 இதை 2 விதமாக பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த T15 கூட இந்த காமன் டிஃபரன்ஸ் D ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த TN ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியும் பண்ணலாம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா வச்சு போடுறேன், ஏன்னா ஃபார்முலா வச்சு போடுறதுக்கு இன்னும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால நான் ஃபார்முலாவை இதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகேவா? அப்போ என்ன வரும்? A plus எனக்கு 16 அப்ளை பண்ணுங்க, 16 minus 1 into D வரும். ஸோ அப்போ A plus 16 வந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 15D. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதில் ஏவோட வேல்யூ 9 plus 15 into D ஓட வேல்யூ 6. ஸோ 9 plus 15 into 6 மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 90 கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 90 plus 9 99. ஸோ T16 equal to 99. இது நம்மளோட செகண்ட் மிடில் டேர்ம். ஓகே, சரி, இப்போ இது கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கலாமா? இந்த சைடில் போட்டு பார்க்கலாம் பாருங்க. T15 வந்து 93 கிடைச்சது. இது கூட காமன் டிஃபரன்ஸ் 6 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 99 தானே? அப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான். ஓகேவா? சரி, அவ்வளோதான். therefore middle terms are T15 is equal to 93 and T16 is equal to 99. ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 2.5ல 7th ப்ராப்ளம், if 9 times 9th term is equal to 15 times 15th term, then show that 6 times 24th term is 0. ஓகே, இதில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 times 9th term. இப்போ பொதுவாக nth term அப்படின்னா நம்ம Tn அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது 9th termனா அது என்னது? T9. ஓகேவா? 9 times 9th term அப்படின்னா என்ன அர்த்தம்? 9 times 9th termனா இந்த T9-ஐ 9 கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 9 into T9 is equal to, இது இன்னொரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அது எப்படி இருக்குது? is equal to 15 times 15th term. 15th termனா அது என்னது? T15 தானே? ஓகேவா? 15th termனா T15. இந்த T15 15 times
இதை 15 டைம்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் வந்து கிவன். ஓகேவா, இது வந்து கிவன். அடுத்தது ஷோ தட் 6 டைம்ஸ் 24th டேர்ம், 6 டைம்ஸ் அப்படின்னா 6 இன்ட்டுன்னு அர்த்தம். 24th டேர்ம், 24th டேர்ம்னா T24. ஓகேவா, இந்த வேல்யூ இஸ் 0. இது 0 அப்படிங்கறதா நாம ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இப்ப கிவன் என்னது? 9 times 9th term, so T into T9 is equal to 15 times 15th term, that is 15 into T15. இது ரெண்டும் equal. இது given. நாம ப்ரூவ் பண்ண வேண்டியது 6 into T24 equal to 0. இப்ப APல nth term formula என்ன இருக்கும்? Tn is equal to A plus n minus 1 into D. கரெக்டா? அதை எழுதிக்கலாம். In AP, nth term is Tn is equal to A plus n minus 1 into D. Okay, அடுத்தது given என்ன கொடுத்திருந்தாங்க? 9 times 9th term, so 9 into T9 equal to 15 times 15th term, that is 15 into T15. இது வந்து given. சரியா? இந்த இடத்துல 9 into T9. ஓ, nth termனா Tn. அப்போ 9th termனா அது என்னது? T9 தானே. இந்த இடத்துல nக்கு பதிலா 9 அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? A plus nக்கு பதிலா 9 அப்ளை பண்றோம். அப்ப 9 minus 1 8 வரும் into D equal to 15 into T15. அதாவது இந்த இடத்துல nக்கு பதிலா 15 அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா A plus இங்க 15 minus 1 14 வருமா? so 14D. ஓகே, அதுக்கப்புறம் இதை இங்க உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9A plus 9 into 8D வரும். ஈக்குவல் டு இந்த இடத்துல 15A, அதுக்கப்புறம் இங்க 15 into 14D வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 9A plus 9 8s 72D equal to 15A plus 15 into 14. இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 210 கிடைக்குது. ஓகேவா, 210D. இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாமா? எடுத்துட்டு போனீங்கன்னா 0 is equal to 15A plus 210D. இந்த 9A ஆப்போசிட் சைடு வந்ததுனால minus 9A, 72D அதே மாதிரி அந்த சைடு போனதுனால minus 72D. ஸோ 0 is equal to இந்த 15Aலேருந்து 9Aவை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது 6A கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 210ல இருந்து 72வை சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஸோ 138 கிடைச்சிருக்கு. ஓகேவா, ஸோ 138D. ஓகே, அதுக்கப்புறம் 6 காமனாக வெளில எடுத்துடலாம். A பிளஸ் 6ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 6 12, அதுக்கப்புறம் இங்கே 1 வரும். 3 6 18 into D. ஓகேவா, ஸோ 0 is equal to 6 into A plus 23 into D கிடைச்சிருக்கு. இதை நாம ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது நாம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 6 into 24th term equal to 0. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். 6 times 24th term equal to 6 into T24. கரெக்டா? ஸோ 6 into T24, அதாவது Tn ஃபார்முலா இருக்குல்ல, அதில் nக்கு பதிலாக 24 அப்ளை பண்ணுங்க. ஆக்சுவலாக Tn ஃபார்முலா என்ன? A plus n minus 1 into D இல்லையா? இதில் nக்கு பதிலாக 24 போடுங்க. என்ன வரும்? A plus 24 minus 1 into D கிடைக்குமா? that is 6 into A plus 24 minus 1 அது 23. ஓகே, into D. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தை எப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டு ஒன்று போல இருக்கா? பட் இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? வேல்யூ 0 இருக்கு. அதனால இது ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 0 இது எப்படி கிடைச்சது? ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து தான் நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகேவா, இப்போ பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6 times 24th term அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்ல நமக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 0ன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 6 times
24th term equal to 0. Okay, இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அவ்வளவுதான், நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். So hence proved. அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 2.5ல 8th problem. If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP, then find k. Okay, இதுல question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்த 3 plus k, 18 minus k, 5k plus 1 இது வந்து APல இருக்கு, அது arithmetic progressionல இருக்கு அப்படின்னு questionல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல இந்த k-வோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஒரு சீக்வன்ஸ்ல இந்த டேர்ம்ஸ் வந்து T1, T2, T3 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி. ஓகே, அதாவது T1, T2, T3, எக்ஸெட்ரா. இது வந்து ஏபில இருக்கு அப்படின்னா என்ன கண்டிஷன்? T2 minus T1 equal to T3 minus T2. இந்த கண்டிஷன்ல அது இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தாதான் அது ஏபில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த 3 plus k இருக்குல்ல, இதை நம்மளோட ஃபர்ஸ்ட் டேர்ம் T1 எடுத்துக்கலாம். 18 minus k இருக்குல்ல, இது நம்மளோட செகண்ட் டேர்ம் T2 எடுத்துக்கலாம். தேர்ட் டேர்ம் வந்து 5k plus 1 நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதே ஆர்டர்ல தான் நம்ம எடுக்கணும், ஆர்டர் மாத்தி எல்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ இந்த கண்டிஷன் நாம யூஸ் பண்ணிக்கலாமா? T2 minus T1 இல்ல T2 அப்படிங்கிறது 18 minus k minus T1. T1 ஓட வேல்யூ 3 plus k equal to T3 minus T2. T3 ஓட வேல்யூ 5k plus 1 minus T2 ஓட வேல்யூ 18 minus k. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 18 minus k இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3. அடுத்தது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் k. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5k plus 1. அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்றோம். மைனஸ் இன்டு 18 மைனஸ் 18. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் k. ஓகே, அடுத்தது 18 இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 15 வரும். மைனஸ் k மைனஸ் kனா அது மைனஸ் 2k. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 5k பிளஸ் kனா அது 6k. அதுக்கப்புறம் இந்த 18 இருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 17 கிடைக்கும். இல்ல பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் 17. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, k இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும், k இல்லாம நம்பர்ஸ் இருக்கிறதுலாம் இன்னொரு சைடும் எடுத்துன்னு போயிடலாம். ஓகேவா? அப்போ இந்த மைனஸ் 2k இருக்குல்ல, இதை அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாம். இந்த மைனஸ் 17 இந்த சைடு எடுத்துட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ 15 இந்த மைனஸ் 17 ஆப்போசிட் சைடுக்கு போயிருக்கு. அப்போ சைன் மாறிடும் இல்லையா? அப்போ பிளஸ் 17 வரும். அதுக்கப்புறம் 6k அங்கேயே தான் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்ல அப்படியே தான் இருக்கு. அதனால அது அதனுடைய சைன்லாம் சேஞ்ச்லாம் பண்ணக்கூடாது, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த மைனஸ் 2k வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, அது இப்போ ஆப்போசிட் சைடுக்கு போக போகுது. அதனால அதோட சைன் சேஞ்ச் ஆயிட்டு பிளஸ் 2kன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த பிளஸ் 6k பிளஸ் 2k ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 8kன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த 15ஐயும் 17ஐயும் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 32 வருமா? ஓகே, நமக்கு k ஓட வேல்யூ தானே வேணும், அதனால இந்த 8ஐ ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். இப்போ இந்த 8 பாத்தீங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இங்க வந்து 8 பிளஸ் k 8 மைனஸ் k அந்த மாதிரி எல்லாம் இல்ல, 8kன்னு இருக்கு. 8kன்னா என்ன அர்த்தம்? 8 into kன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ இந்த 8 வந்து அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? டிவைட்ல தான் போகும். ஓகே, நான் இந்த ஸ்டெப் கேர்ஃபுல்லா பண்ணுங்க, ஒரு சில மைனஸ் போட்டுருவீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்போ இது டிவைட்ல தான் வரும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் அடிச்சிடலாமா? என்ன டேபிள்? 2 டேபிள் எடுக்கலாம், இல்ல 8 டேபிள் கூட எடுக்கலாம். 8 1s are 8. இது எத்தனை வாட்டி? 4 times வரும். ஓகே, so this implies k is equal to 4. ஓகே, கொஸ்டின்ல k ஓட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. k ஓட வேல்யூ 4 அப்படி நாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் 2.5ல 9th கொஸ்டின். Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. Okay, இந்த கொஸ்டின்ல இந்த x, y, z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5, டோட்டலா 5 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் T1, செகண்ட் டேர்ம் T2, தேர்ட் டேர்ம் T3, ஃபோர்த் T4, ஃபிஃப்த் T5 அப்படின்னு நம்ம நேம் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபில இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கண்டிஷன் ஃபார் ஏபி
இது வந்து எப்படி இருந்திருக்கணும்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம், தட் இஸ் T3 மைனஸ் T2. ஓகேவா? ஈக்குவல் டு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு T4 மைனஸ் T5. சாரி, T5 minus T4. அது இப்படி தான் வரணும் இல்லையா, பேக் சைடு தான் வரணும். ஸோ T5 minus T4. ஓகே, இந்த கண்டிஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த சீக்வன்ஸ் ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சரி, இந்த கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ல அவங்க ஏபியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால இந்த கண்டிஷன் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது T2 அப்படிங்கிறது 10 மைனஸ் T1ங்கிறது X, அடுத்தது T3Y மைனஸ் T2 10 equal to அடுத்தது T4 minus T3, T4 வந்து 24 minus T3Y equal to அடுத்தது T5 வந்து Z minus T4ங்கிறது 24. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து X இருக்கு, செகண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம், இது செகண்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம், இதை தேர்ட் டேர்ம்னு எடுத்துக்கலாம், இதை ஃபோர்த் டேர்ம்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா X இருக்கும் Y இருக்கும், கரெக்டா? அடுத்தது செகண்ட் அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே ஒய் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் அன்னோன்ஸ் இல்லை, வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஒய்யும் இசடும் இருக்கும், கரெக்டா? சரி, அப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, அதனால ஃப்ரம் செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன வரும்? செகண்ட்ல என்ன இருக்கு? ஒய் மைனஸ் 10 இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன்ல 24 மைனஸ் ஒய் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் y அந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. அப்போ y பிளஸ் ஒய்னு வரும். இங்க இருக்க மைனஸ் 10 அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பிளஸ் 10ன்னு மாறிடும். ஓகே, பட் 24 பிளஸ் 10னா அது 34. y பிளஸ் ஒய்ங்கிறது 2y. ஸோ 2y ஈக்குவல் டு 34. பட் நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும், அதனால 2 அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஆப்போசிட் சைடு எடுத்துட்டு போனோம்னா அது டிவிஷனா மாறிடும். ஓகே, சரி, இப்போ அது கேன்சல் பண்ணலாமா? 17 கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் y is equal to 17. ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டு எடுத்தீங்கன்னா இதில் எக்ஸும் ஒய் இருக்கும். ஒய்யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளால ஈஸியாக எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன்ஸ் நாம இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் 1 and 2, 10 minus x is equal to y minus 10. So 10 minus x is equal to y ஓட value 17 apply பண்ணிக்கலாம். அப்போ 17 minus 10 போட்டிங்கன்னா 7 கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 10 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துன்னு போனீங்கன்னா மைனஸ் 10 வரும். இப்போ 10லேருந்து 7 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும். இல்லை பெரிய நம்பரோட சைன் மைனஸ்ங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 வரும். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸோட வேல்யூ 3. ஓகே, சரி, இதில் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடுச்சு. அடுத்தது இப்போ எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து இன்னும் என்ன இருக்கு? இசட் இருக்கு இல்லையா? ஏன்னா கொஸ்டின்ல ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் தான் கேட்டிருந்தாங்க. இதில் எக்ஸ் ஒய் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து நாம இசட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்தோம்னா நமக்கு இதில் ஒய் அண்ட் இசட் சொல்லிட்டு ரெண்டு அன்னோன்ஸ் வரும். இதில் ஒய்யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக இதில் இசடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன்ஸ், தேர்ட் ஈக்குவேஷன் அது 24 minus y equal to fourth equation z minus 24. So 24 minus y ஓட வேல்யூ 17 இல்லையா? அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். Equal to z minus 24. இந்த 24ல இருந்து 17 சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 7 வருமா? So 7 is equal to z minus 24. நமக்கு தேவை இசட் தானே, அதனால இந்த இசடை வந்து இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே இருக்க மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மைனஸ் 24 அந்த சைடு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ என்ன வரும்? இந்த மைனஸ் 24 ஆப்போசிட் சைடு போகிறதுனால பிளஸ் 24ன்னு மாறிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு இசட். ஓகே, இப்போ இந்த 24 பிளஸ் 7 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 31 கிடைக்குமா?
அப்போ இசடோட வேல்யூ என்னது 31. ஓகே, அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். x is equal to 3, y is equal to 17 and z is equal to 31. ஓகே, அவ்வளோதான். கொஸ்டினில் எக்ஸ் ஃபைன் இசரோட வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே எக்ஸசைஸில் அடுத்தடுத்த ப்ராப்ளம்ஸ் நான் வீடியோ வந்து போடலான் இருக்கேன். இன்னும் இதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த மொத்த வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பேஜில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னும் உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வேணும்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.